அப்புறம் பெருமாள் நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா? ஓகேதான். அப்புறம் வாங்கினதுக்கு முன்னால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம் வரும். அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில மிச்சிடுவேன். சரிதானே, பின்பக்கம் 2-3 சீட்டு கிழிஞ்சிருக்கு, 2 கம்பி நெடிஞ்சிருக்கு. யோ, இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவ்வளவு கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே? கரையும் பேசலாமா? ரொம்ப கேவலமா இருக்கியா? இதுதான் ஓகே. அண்ணே ரொம்ப ஜாஸ்தி என் முன்னாடி செருப்பால் அடிப்பானே. ஏய், நல்ல பஸ் வாங்குறதுக்கு 4 செருப்படி வாங்கிட்டு போனா என்ன தப்பு? ஓகே பண்ணு. ஓகேண்ணே. போடு விடு. டேய் என்னடா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? பஸ் முதலாளி கிட்ட பஸ் வாங்குறதுக்காக கரையும் பேசிட்டு இருக்கேன். அடங் முதலாளியா? யாரா அது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு முதலாளி? இவரு தாங்க அந்த முதலாளி. இவனா? அட பண்ணாட. என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா? யாருக்கிட்ட வாயா? என்ன பண்றது படி? இது உங்கள் சொத்து. இன்னொரு கபடி. இது உங்கள் சொத்து. தெரியுதா? ஏன் சொத்தை நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன். அத கேட்க நீ யாரியா? நானா? ஐயோ நான் இல்ல. நீ பண்ற படிடா. இது உங்கள் சொத்து. மறக்க போறாங்க ஐயா. இது உங்கள் சொத்து. மறக்க போறா. இது உங்கள் சொத்து. சொல்லு, யார் சொத்து? இது உங்கள் சொத்து. என் சொத்தை நீ விற்கலாமா? முடியாது. இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணும் இருக்காது. போடா. அது சரிங்க. நீங்க படிச்சா உங்க சொத்து, நான் படிச்சா ஏன் சொத்து. என்ன பெனாத்தி நிக்கிற? நான் பேசுறேங்க. டேய் பாஸ் வராரா? வேலை பாருங்க. ஏம்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரே, இவர் உங்க பாஸ்? ஆமாயா, இவர்தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு. அடங்கொய்யா சாப் பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல? இந்த சைக்கிளை சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான், இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா? கருத்துங்களாண்ணா? நான் காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்கண்ணா. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லைங்களாண்ணா? அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர். டீ சாப்பிட வந்தீங்களாண்ணா? ஆமா. எதுல வந்தீங்க? இந்த சைக்கிள்ல. சைக்கிள் எங்க? இதோ இங்க. ஐயோ என் சைக்கிளை காணோமே. ஐயோ என் சைக்கிளை காணோமே. ஐயோ எவனே ஆட்டோ போட்டா போல இருக்கு. தட் இஸ் பகவதி அட்வான்ஸ் பிரெயின். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் மார்னிங். ஏற்கனவே அந்த லாயருங்க நமக்கு டீ பாக்கி தர வேண்டியது இருக்கு. ஆமாங்க பாஸ். இதையும் கடன் சொல்லுவாங்க, நானே போயிட்டு வரேன். சரிங்க பாஸ். பட்டரே பாத்துக்க. குட் மார்னிங் பா. இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா. லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேணா? எதுக்குடா லேட்டா வந்த? இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனைப்பா, அதான் லேட் ஆயிருச்சு. பஸ்ல பிரச்சனைனா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா. எது ஒன்ன மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலையை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்கடாச்சும் போ. எங்க போறது? பாரின் போ. வந்து பாரு, ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காது. சோ டாக் லெஸ் வர்க் மோர். டீ கடையில திடீர்னு மோரெல்லாம் விற்க முடியாது. பாபா மாதிரியே இவன் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? உன்ன அப்பப்ப காட்டி அம்மா. பகவதி, ராஜன் சார் ஒரு டீ. ஓகே. சாம்பருக்கு 4 டீ கொண்டு வர சொன்னாங்க. ஓகேப்பா. மார்னிங் 8. ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம கடை டீயா? குடிங்க, ஆறிற போகுது. மார்னிங் சார். குட் மார்னிங். 100 ரூபாய் கூட பரவாயில்ல. ஆஹா, கோர்ட்டுக்குள்ளே குற்றமா? உள்ள வைங்க, நோ லஞ்சம். சரி கிளம்புப்பா. மார்னிங் சார். மார்னிங்க்கா. குட் மார்னிங் பகவதி. என்னக்கா 5 ரூபா 50 பைசா உங்க கணக்குல பாக்கி இருக்குது, என்ன செட்டில் பண்றீங்களா இல்லையா? 5 ரூபா 50 காசு 1000 தடவை கேட்டுட்ட. இந்த வாங்கிட்டு போ. செட்ல பாக்கெட் இருந்தாலும் உங்க பழக்கம் போலியேக்கா. என்ன செய்யறது பகவதி, பழகி போச்சு. பகவதி, டீ கிளாஸ் எடுத்து போலியா? தூக்கி போடுங்க. இங்க இருந்து போடுவா. போடுங்க. உடைஞ்சிருச்சுனா? உடையாது, போடுங்க. போலிங்க.
யார் ஹேமா? ஃபர்ஸ்ட் விக்கெட்டை கரெக்டா எடுக்கிறதுக்கு நம்ம டீம்லயே ஃபாஸ்ட் பவுலர் வந்து அஞ்சலி எங்க? அஞ்சலி நீ தான் பவுலிங். அறிவு இருக்கா? ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆயிட்டு வர பார்த்து அடிக்க வேண்டியதானே? பார்த்ததால தாண்டா அடிக்க முடியல. போய் பாரு, உனக்கே தெரியும். ஏய், என்னப்பா கேட்ச மிஸ் பண்ணிட்ட? லுக் அட் தட். ஏய், வெளியில கூப்பிட்டா வாடா. அதான் மாட்டேன்னு சொல்றல, நிறைய படிக்க வேண்டிய வேலை இருக்கு. நாம மேட்ச்க்கு கூப்பிட்டா அசைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கழண்டுக்கிட்டாங்க. இப்ப பாரு, உள்ள தனியா ஒன் டே மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஃபாலோ மீ. என்னடா இது ரீஃபில்? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா? நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். காதில் ஸ்டட்டு போடுறீங்க, தலையில் கலராக பேண்ட் போடுறீங்க, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வர தெரியுதுல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனை மட்டும் எடுத்துகிட்டு வர தெரியுறதில்ல. கோயிலுக்கு போனால் சூடம் ஏற்ற தீப்பெட்டி எடுத்துகிட்டு வரதில்ல. பஸ்ஸில் ஏறினா சில்டு எடுத்துகிட்டு வரதில்ல. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட நையின்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன். ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க. ஓ, ஸ்லிப் ப்ளீஸ். தேங்க்யூ. அது எச்சு அவரே ஊதிதான் எழுதினாரு. யூ கேன் யூஸ் திஸ். என் பேனா நல்லா எழுதும். தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம். எங்க என் பேனாங்க? பேனாவா? ஓ, அது வெறும் ரீஃபில் தானே? எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது? அது தீந்து போச்சுன்னு தூர போட்டேன். தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேட்காம தூர போட்டா என்னங்க அர்த்தம்? ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன். ஏங்க, முடிஞ்சு போச்சா முடியலையான்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. ஐயோ, அது ஊதி இன்னொரு சலான ஃபில்அப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்கை போட்டு ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு வர கேஸுங்களாம் இப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கன்னு போய் தேடுவேன். என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அது பேனா மிஸ்ஸிங். பாப்பா பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க? போச்சு. என் பேனா போச்சு. ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன். எது புது பேனாவா? என்னங்க நீங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ 2 பேர் கூட்டு வந்து இதை உனக்கு அப்பா அம்மான்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில். எனக்கு ரீஃபில் வேணும். ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன். பாப்பா இதான் பேனாவா? Thank you. It's okay. It's டேய் okay. டேய் கிளம்பு. It's okay. It's okay. இந்தாங்க ரீஃபில். இது பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம். சூப்பர் கேரக்டர் இருக்கானே இவன். சிஎம் வந்துட்டு இருக்காரு, ரூட்டை கிளியர் பண்ணுங்க. இத்தனை பேர் ஒழுங்கா நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் வழி விடுங்க. மட்டும் அப்படியே அவசரம். எத்தனை தடவை சொல்ல உங்களுக்கு எல்லாம் புரியாதா? யோ யோ நில்லியா, அவன் வெயில காஞ்சிக்கிட்டு இருக்கான். எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரண்டுதான். டீம் இந்த வெளியே போறாப்பா. அப்பப்ப இதே தொல்லையா போச்சப்பா. ஓய் ரீஃபில். வழி வழி. போங்க, நல்லா போங்க. சார் இங்க போறாங்க, பிடிங்க. இல்லம்மா,
ஏன் சார்? இத்தனை பேர் நிக்கிறது தெரியல, சிஎம் வராரு, போமா பின்னாடி. ஓகே ஓகே. என்ன சிரிப்பு? நாங்களாம் இங்கே நிற்கிறோம்ல, அதனால் நீங்கள் மட்டும் போகிறது. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? மறுபடியும் என்ன சிரிப்பு? இல்லை, உங்கள் வண்டி பேரை சொல்லி பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. இது ரொம்ப ஓவர் லொல்லு. ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் போகல, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு ரத்தமா கொட்டதே. அம்மா கொஞ்சம் வழிய விடுங்களேன், என் குழந்தைக்கு அடிபட்டிருக்கு. சார் குழந்தைக்கு அடிபட்டிருக்கு சார். அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். சிஎம் வர டைம்யா, இரியா. குழந்தை அடிபட்டு ரத்தம் ஊத்துது சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். அரைஞ்சிருவேன். சிஎம் வராருன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு பேசிட்டு இருக்க. சார் விட்டுருங்க சார், சிஎம் வரதுக்குள்ளே போயிடலாம் சார். நீ யாரியா? அதெல்லாம் விட முடியாது, உன் வேலையை பாரு. சார் பாவம் சார், சின்ன குழந்தை சார், ரத்தம் போயிட்டு இருக்கு சார். யோ, பைலட் வண்டி போயாச்சு, சிஎம் வந்துட்டு இருக்காரு. இது சிஎம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்யா, புரியாம பேசாத போ. சிஎம் உயிர்னா வசதி, குழந்தை உயிர்னா கம்மியா சார்? ரெண்டும் உயிர் தானே சார், விடுங்க சார். வேதாந்தமா சொல்றேன், போயா அந்த பக்கம். வந்துடுறானுங்க கதையை சொல்றது. ஆட்டோ ஆட்டோ போயா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. சார் என்னையா பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், ஒரு ஆட்டோக்காரன் குறுக்க போந்துட்டான். அதை நிறுத்தினதுக்கு இவன் சண்டைக்கு வந்துட்டான் சார். இல்லை சார், ஒரு குழந்தைக்கு அடிபட்டு ஆட்டோவில் வந்தாங்க சார். ஏற்ற மாதிரி தான் சார் ஹாஸ்பிட்டல் போகல சார். அதான் போலீஸை பிடிச்சிக்கிட்டு ஆட்டோவை போக சொல்லிட்டேன் சார். மிஸ்டர் தேவசகாயம், நீங்களும் நானும் பப்ளிக் சர்வெண்ட்ஸ். நாம் பப்ளிக் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? என் உயிரின வசதி ஒரு குழந்தை உயிரின கம்மிய, ரெண்டுமே உயிர் தான். புரியுதா தம்பி? சார் இப்படி வாங்க. சாரி தம்பி, அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார் ஓகே. சூப்பர் தலைவா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்ரேஷன். என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேரத்துக்கு வருவேன் தெரியுமில. டீய போடப்பா. போடுறேன். ஆமா, சரட்டுன்னு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட? ஏ மதுரை, என்னப்பா போட்டியா? இன்னும் போடலையா? ஏய், டீ போடுறதுக்கு விளாடமா? நீ தான் டீயை போட சொல்லிவிட்டு மதுரையை பார்க்க போயிட்டில்ல? மதுரைக்காரன் தான் பார்க்க போனேன். மதுரைக்கேவா போயிட்டேன்? போட்டு தொலை, உசுரை வாங்கி தொலைறீங்க. கோச்சிக்கிறாதப்பா, கோச்சிக்கிறாத. செத்து போடுறேன். டேய் சிதம்பரம், என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு நாள்? இருடா டேய், இன்னுமா டீ போடல? யோ, முதல்ல டீ சாப்பிட வந்தா ஒரு இடத்துல நெல்லு. ஜீனியை போட்டு உன்ன போற, பாலை போட்டு உன்ன வர்ற, டிக்காசை போட்டு உன்ன போற. சரியும் செஞ்சுட்டு என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்கிறானீங்க. உங்க மரியாதை கட்டு போகும். சரி குடியா. ஆமா, சவுண்டு கொண்டு குறைச்சல இருந்தா அப்படி. பல்லு அப்பா, டீ வேணப்பா. பல்லு நீ அடுத்த தடவை வாடா, உன்னை வச்சுக்கிறேன். நார பயில படுத்துறாயா என்ன? ஏய் வடிவேலு, சேம்பு இருக்கணும் 4 டீ. என்ன கஸ்டமர் எல்லாம் கையில் டீ வச்சு நின்றுருக்குற? இல்லப்பா, அந்த வைப்ரேஷன் வந்தான். வழக்கம் போல டீயை போட சொல்லிட்டு புகை மாதிரி மறைஞ்சிட்டாப்பா. நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்ட்டாக போட்டிருக்க மாட்டா, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான். அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இதை பார், என் கடையில் அடுப்பில் நிற்கிறவன் கடுப்பில் இருக்கக்கூடாது, இடுப்பை உடைச்சிருவேன். என்னப்பா டிஆர் மாதிரி பேச? நான் டீயை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த டீ என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. நீயே குடிச்சிரு. ஆஹா, இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு. ஆனால் சம்பளத்தில் 2 ரூபா கழிச்சிருவேன். என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? இல்லப்பா, எனக்குன்னு போட்டிருந்தா கொஞ்சம் ஸ்பெஷலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அதை போய் கூடிடா. நான் என்ன இடிச்ச வாயனா?
குடிச்சிட்டியா? கீழே ஊத்துனே இல்ல, இதுக்கு 8 ரூபா. எனக்கு இது வேணும், என்ன வேணும்? ஜட்ஜ் இருக்காங்களா? நீங்க ஐ அம் அஞ்சலி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். மேடம், எனக்கு ஒரு லீகல் ஒப்பீனியன் வேணும். லீகல் ஒப்பீனியன் வேணும்னா நீங்க ஒரு வக்கீல் கிட்ட தான் போகணும். ஜட்ஜி கிட்ட வந்திருக்கீங்க. எனக்கு உங்க ஒப்பீனியன் தான் வேணும். நாங்க இந்த சிட்டிக்கு வந்து 1 வீக் தான் ஆகுது மேடம். இந்த சிட்டில சீஃப் மினிஸ்டர் வராரு, சென்ட்ரல் மினிஸ்டர் வராருன்னு அடிக்கடி டிராஃபிக்கை நிறுத்திடுறாங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு கேஸ் போட்டா நீங்க ஸ்டே ஆர்டர் கொடுப்பீங்களா? கேஸ் போடுறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் கேட்டா எப்படிங்க? ஐயோ அம்மா, விளையாடாம சொல்லுமா, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இதுல உனக்கு என்னமா டென்ஷன்? நீ அந்த சீனை பார்த்துருக்கணுமா, அப்பதான் உனக்கு புரியும். சிஎம் வராருன்னு டிராஃபிக் பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பார்த்து ஆட்டோக்குள்ள ஒரு குழந்தை உயிருக்கு போராடுது. இந்த ஆட்டோ மட்டும் விடுங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு எவ்வளவு கெஞ்சியும் போலீஸ்காரன் விடவே இல்ல. அதுக்கப்புறம் பகவதி போராடி ஆட்டோவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டானே. அட, அவன் பேர் பகவதியா? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பகவதி சொன்னா. அவன் இங்கதான் இருக்கான். அதோ பார். இந்தா, இதுல 50 காலி பால் கவர் இருக்கு. அடுத்த வாட்டி இன்னும் நிறைய தரேன். வே வே பகவதி. வடிவேலு, என்ன பண்ணியா கூப்பிட்ட? இந்த பொண்ணு எங்க இங்க வந்துச்சு? அதுவா? அதான் ஜட்ஜம்மா பொண்ணு. ஒரு நிமிஷம் வாயே. இதோ வந்துட்டேன். என்ன பண்ண? வீட்டு தாண்ட காலையில பேங்க்ல வம்பு பண்ணிட்டேன். வம்புலுத்தியா? ஏப்பா, வம்புலுக்கு இருக்கு ஒரு வரமுறை வேணாமா? இடம் தெரியாம கைய வச்சுட்டியடா பகவதி. கையெல்லாம் ஒண்ணு வைக்கல. என்னத்த? சரி சரி, போட்டு விட்டா ஜட்ஜம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? இருடி வந்து பாக்குறவன் கணக்க. கணக்கையா? குட் மார்னிங். இவ என் பொண்ணு அஞ்சலி. ஓ தெரியுமே, காலையில பேங்க்ல பார்த்தேன். இல்ல பேங்க்ல எப்படிங்க தலையில கலர் கலரா பேண்ட் போட்டிருந்தீங்க, அழகான ஸ்டட் போட்டிருந்தீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்க, சூப்பரா ஒரு ஹேண்ட் பேக் வேற வச்சிருந்தாங்கங்க. அது சரி, பேங்க்ல பாத்துட்டீங்களா? அங்கேயும் பாத்துட்டீங்களா? பேங்க்லயும் பாத்துருக்காங்க. பேங்க்குக்கே நான் தான் டீ சப்ளை பண்றேன். நான் டீ போட சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்த 1 நிமிஷத்துக்கு வந்துடுறேன். நான் டீ போட சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? அவுச்.